மோசடி இல்லாத ஒரு அமைப்பை உருவாக்குவதற்காக தொடர்ச்சியாக இந்த திருத்தங்கள் செய்யப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன. இருந்தாலும் ஊழலை குறைப்பதிலும் சரி, மோசடிகளை குறைப்பதிலும் ஒரு முன்னேற்றத்தை காணுவதில் பாரிய பிரச்சனைகள் இருக்கின்றது. இருந்தாலும் இந்த தற்பொழுது மக்கள் முழு நம்பிக்கை வைத்து இந்த அரசாங்கத்தை ஊழலை ஒழிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் உண்மையில் இந்த தேசிய கணக்காய்வு திருத்த சட்டம் மூலம் கொண்டு வருகின்ற முக்கியமான விடயங்கள் உண்மையிலே பாராட்டக்கூடியது. ஏண்டா கட்டாயம் ஊழலை ஒழிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இதுக்கு முழு ஆதரவு, என்னுடைய ஆதரவுகள். ஆனால் அதே போல் இந்த ஒடிட் சில விஷயங்களில் ஒடிட் டிபார்ட்மெண்ட்டால் போடப்பட்ட கணக்காய்வுகள் எமது பகுதி மக்களுடைய வாழ்க்கையவே பாதிச்சிருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்த மக்கள் மீள குடியேறுவதற்கான வேலை திட்டங்கள், குறிப்பாக அந்த அவர்களுடைய கிட்டத்தட்ட பல வருடங்கள் இடம்பெயர்ந்திருந்ததனால் அவர்களுடைய காணிகள் எல்லாமே காடாக, அதாவது பத்தைகள் காணிகள் காடமாக மாறினதால் அந்த காணிகளை துப்புராக்குவதற்குரிய நடவடிக்கை அந்த காலகட்டத்தில் எடுக்கையில் அது வில்பத்து காடு என்று, வில்பத்து எங்கேயோ இருக்கின்றது, அந்த காணிகள் எங்கேயோ இருக்கின்றது. அந்த நேரத்துக்கு ஒரு பிழையான ஒரு ஒடிட் அறிக்கை ஒன்றை தான் நினைக்கிறேன் ஒடிட்டால் கொடுக்கப்பட்டது. அதால் இவ்வளோ சாதாரணமாக அந்த இடங்களில் மதஸ்தலங்கள் இருக்குது, வீடுகளுக்குரிய அத்திவாரங்கள் இருக்கின்றது, அதே மாதிரி கிணறு இருக்கின்றது. ஆனால் கடைசியாக அது எல்லாமே வில்பத்துவாக மாறிடுச்சு. ஒரு ஆச்சரியமான விடயம்தான். அப்போ இந்த பிழையான அதுதான் சொல்கிறேன், அந்த அதிகாரிகளுடைய அந்த செயல்பாடுகள் பிழைய அமையில் ஒரு மீள்குடியேற வேண்டிய மக்கள் பாரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மன்னாரில் குறிப்பாக முசலிப்பாதி எடுத்துக்கொள்ளலாம், மாந்தை மேற்கெடுத்து கொள்ளலாம். இப்படி பாரிய அந்த அவர்களுடைய அவர்கள் அங்கே குடியேறதில் பாரிய ஒரு பின்னடைவையும் இதால் ஏற்படுத்தின என்பதை நான் இந்த இடத்துல ஞாபகம் ஊட்டிக்கொள்கிறேன். கற்பிணி தாய்மார்களுக்கான போசாக்குக்கான கொடுப்பனம் என்பது மிகவும் முக்கியமானது. அந்த அடிப்படையில் உண்மையில் இவ்வாறான இந்த விடயங்களுக்கு நாங்கள் முழு ஆதரவு தெரிவிக்கிறதோடு எதிர்காலங்களில் அதை கூட்டி அவர்களுக்கு ஒரு அந்த தாய்மார்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுற விதத்தில் இந்த நிதியை இன்னும் கூட்ட வேண்டும் என்பதையும் நாங்கள் கோரிக்கொள்கிறோம்.